பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். தமிழகத்தில் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் முறைகேடு என வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கு பதிவு செய்ய அனுமதி வழங்குவது குறித்து ஒரு வாரத்தில் முடிவு எடுக்கப்படும் என தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான விவரம். தமிழகத்தில் 2021 முதல் 2003ஆம் ஆண்டுகளுக்கு இடையில் 45,800 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ய 1,182 கோடியே 88 லட்சம் ரூபாய் மதிப்புக்கு டெண்டர் கோரப்பட்டது. டெண்டர் ஆவணங்களை ஆய்வு செய்ததில் ஒப்பந்ததாரர்கள் லாபமடைய செய்வதன் மூலம் அரசுக்கு 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக இது சம்பந்தமாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் அளித்த புகார் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என கோரி அறப்பொடி இயக்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த முறைகேட்டில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, டான்ஜெட்கோ தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் ராஜேஷ் லக்கானி உள்ளிட்டோருக்கு எதிராக சந்தேகம் கொள்ள ஆதாரங்கள் உள்ளதால் உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு இந்த முறைகேடு குறித்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி டி. வேல்முருகன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்த பொழுது தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் பி. எஸ். ராமன் ஆஜராகி மனுதாரர் அளித்துள்ள புகார் மீது வழக்கு பதிவு செய்ய அனுமதி வழங்குவது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஒரு வாரத்தில் முடிவெடுக்க உள்ளதாக கூறினார். இதனால் இந்த மனு செல்லத்தகாததாகிவிட்டதாக குறிப்பிட்டார். அறப்போர் இயக்கம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சுரேஷ், புகார் குழு அளித்து 2 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அனைத்து ஆவணங்களும் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்டுள்ளன. மனு மீது விரிவான வாதங்களை முன்வைக்க வழக்கின் விசாரணையை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதை ஏற்று அறப்போர் இயக்கம் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை நீதிபதி டி. வேல்முருகன் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்.